Hi friends, welcome to my channel. PGTRBக்கான சிலபஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம் இன்றைக்கி தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான வினாக்களை பார்க்க போகிறோம். 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து வினாக்கள் எடுத்திருக்கேன். இன்னும் தொடர்ந்து நிறைய வினாக்கள் நாம் வீடியோ போட போகிறோம். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்ட அறிஞர் யார்? வில்லியம் ஜோன்ஸ். தென்னிந்திய மொழிகள் என்ற பெயரை முதலில் தந்தவர் யார்? பிரான்சிஸ் எல்லிஸ். அண்மையில் கண்டறியப்பட்ட 4 திராவிட மொழிகள் என்ன? எருக்கலா, தங்கா, குறும்பா, சோலிகா. இந்த 4 மொழிகள் தான் அண்மையில் கண்டறியப்பட்டது. பணத்தாளில் தமிழ்மொழி இடம்பெற்றுள்ள நாடுகளுள் சில: மொரீஷியஸ், இலங்கை. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிட்டவர் ஈரோடு தமிழன்பன். தூது இலக்கியத்திற்குரிய பாவகை என்ன? கலிவெண்பா. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் மாங்குடி மருதனார். மண்ணீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் என்று கூறியவர் திருவள்ளுவர். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? சர் ஆர்தர் காட்டன். குள்ள குளிர குடைந்து நீராடி என்று பாடியவர் ஆண்டாள். பட்டமரம் என்னும் கவிதையை எழுதியவர் யார்? தமிழ் ஒலி. மிசை என்பதன் எதிர்ச்சொல் கீழே. மிசை என்பதன் பொருள் மேலே, எதிர்ச்சொல் கீழே. அடியவர் பெருமையை ஓர் அடியில் கூறும் நூல் எது? திருத்தொண்ட தொகை. திருத்தொண்ட தொகையை எழுதினது சுந்தரர். ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு அடியாரின் சிறப்பை கூறும் நூல் திருத்தொண்ட திருவந்தாதி. ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு அடியாரின் சிறப்பை கூறும் நூல் திருத்தொண்ட திருவந்தாதி. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிழாரை பாராட்டிய புலவர் யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. 2 விதமாக கேட்பாங்க. பக்தி நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ யாருன்னு கேட்பாங்க. அப்போ சேக்கிழார்னு போடுவீங்க. பாராட்டியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.